தக் லைஃப் டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல நம்ம உலகநாயகன் கமலஹாசன், அதுக்கடுத்து லிட்டில் சூப்பர் ஸ்டாரான நம்ம எஸ்டிஆர் அசோக் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஜூன் 5ஆம் தேதி வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டா வெளிவர போற ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம் தக் லைஃப். நம்ம ரகுமான் அவர் தான் அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாப்ல. ஸோ கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு விக்ரம் படத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியன் 2 எதிர்பார்த்த அளவுக்கு போல மிகப்பெரிய ஃபிளாப்பான ஒரு திரைப்படமா மாறி போச்சு. ஸோ அதுக்கடுத்து இந்த படம் கம்பேக் அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ரீசெண்டாக இந்த படத்துடைய ட்ரைலர் அவங்க லான்ச் பண்ணாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் ஏதோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பரா பயங்கரண்டா ஆஹாடா ஓஹோடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. எனக்கு என்னமோ லைட்டா அந்த சக்கச்சிவந்த வானம் வந்துட்டு போன மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஒருவேளை நம்ம தலைவன் அப்படி அந்த கதையை படிட்டிங்கரிங் பண்ணி வேற மாதிரி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டானோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஜூன் 5 படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். சரி, இந்த தக் லைஃப் படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 5 வேர்ல்டு வைடு இந்த படம் கிராண்டா வெளிவரப்போகுது. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா இதுல இப்போதைக்கு வெளிவரதுல இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கானா ஆந்திரால இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக் ஒன்று பண்ண போறாங்க. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தேட்டர் எல்லாமே ஷட் டவுன் பண்ண போறாங்களாமா. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரெவென்யூ பர்சன்டேஜ் இருக்கும் இல்லைங்களா, அதுல ஏகப்பட்ட இஷ்யூ இருக்கு. அதை முதல்ல சரி பண்ணணும். ஒரு படத்துக்கு இவ்வளவு கேட்குறீங்க, இன்னொரு படத்துக்கு இவ்வளவு கேட்குறீங்க, அந்த மாதிரிலாம் இல்லாம எந்த ஒரு படமா இருந்தாலும் இவ்வளவுதான் அப்படின்ற பிக்சடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களாமா. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஜூன் 5 தக் லைஃப் படம் வரப்போகுது. அதை தொடர்ந்து நம்ம பவன் கல்யாணுடைய ஒரு படம் பேன் இன் படம் அதுவும் வெளிவரப்போகுது. ஸோ 2 படத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலா மாறப்போகுது. ஏன்னா வர்த்தக ரீதியா ஒரு மிகப்பெரிய பின்னாடி அடையறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை இந்த ஸ்ட்ரைக் சரியாகல அப்படின்னு சொன்னா பவன் கல்யாண் படம் மீண்டும் தள்ளி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனா நம்ம தக் லைஃப் படம் தமிழ் படம். ஸோ இந்த படத்தை தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா அங்க ஸ்ட்ரைக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அந்த படத்தை தள்ளி வைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஜூன் 5க்குள்ள இந்த பிரச்சனை முடியல அப்படின்னு சொன்னா தெலுங்கானா ஆந்திரால இந்த படம் வெளிவரது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனை அங்கதான் போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு.